ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கிரகங்களுடைய நிறங்கள் பற்றி தெரிந்துக்கலாங்களா? அதாவது கிரக அமைப்புல இந்த கிரகங்கள்லாம் இந்த நிறத்தை பெற்றிருக்கிறாங்களா அப்படிங்கிறது இதுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. இந்த கிரகங்களுக்கு உகந்த நிறங்கள் அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது. மேக்சிமம் இந்த கிரகங்களோட இந்த நிறங்கள் அதிகப்படியாக ஒத்துப்போகும் தன்மையை கொண்டது. அதுக்காக தான் நம்மளுடைய சித்தர்கள் கிரகங்களுக்கு இந்த நிறங்கள் பொருந்தும் அப்படின்றத நம்மளுக்காக கொடுத்திருக்கிறாங்க. சூரிய பகவானுக்கு நல்ல ஆரஞ்சு நிறம், அதாவது நல்ல டார்க்கான ஆரஞ்சு நிறம் சூரிய பகவானுடைய நிறம். சந்திரனுடைய நிறம் பால் வெண்மை, அதாவது லேசான ஒரு சாண்டல் கலர் கலந்தா மாதிரியான வெண்மை சந்திர பகவானோடது. செவ்வாயோடது அடர்ந்த சிகப்பு நிறம், அதாவது நெருப்பு தீன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரியான அடர்ந்த சிகப்பு நிறத்தை உடையவர் செவ்வாய் பகவான். புதன் பகவானுக்கு புல் கலர்ல இருக்கக்கூடிய பசுமையான பச்சை நிறம் புதன் பகவானோடது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல மங்களகரமான மஞ்சள் நிறத்தை உடைய கிரகம் குரு கிரகம். சுக்கிர பகவானோடது நல்ல வெண்மையான பளீர் வெண்மை நிறம் உடைய கிரகம் சுக்கிரன். அதுக்காக தான் அவரை வெள்ளினும் சொல்லி இருக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவானுடைய கலர் பார்த்தீங்கன்னா நல்ல அடர்த்தியான நீலம், ஸோ நேவி ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அடர்த்தியான நீளம். ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் தனிப்பட்ட கலர்ஸ்னு ஒன்றும் கிடையாது. இவர்கள் இரண்டு பேரும் நிழல் கிரகங்களாக இருக்கிறாங்க. ராசி கட்டத்தில் தனக்கான சொந்த வீடு அமைய பெறாத கிரகங்களாக இவங்க இருக்கிறாங்க. ஸோ ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் மல்டிபிள் கலர்ஸ், அதாவது பலதரப்பட்ட நிறங்களை ஒன்றாக உடையவங்க அப்படின்றத தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வருணிக்கும் பொழுது, அதாவது ராகு பகவானை வருணிக்கும் பொழுது கருநாகம் என்றும் கேது பகவானை வருணிக்கும் போது செந்நாகம் என்றும் தான் பாடல்கள்ல வருணிச்சிருப்பாங்க. ஆனா இவர்கள் இரண்டு பேருக்கும் உண்டான நிறங்கள்னு பார்க்க போனீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ், பலதரப்பட்ட கலர்கள் ஒன்று கூடிய தன்மை அப்படிங்கறத தான் சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி, வணக்கம்.